ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. போன எபிசோட்ல இந்த ஒரு பிகினர்ஸ் கார் டிரைவிங் சீரீஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, உங்களோட மைண்ட் செட்டை எப்படி நீங்க வளர்த்துக்கணும், உங்க இன்ட்ரெஸ்ட்டை நீங்க எப்படி கிரியேட் பண்ணிக்கணும், அந்த ஒரு பயத்தை போக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் தினேஷ் ப்ரோவும் நம்ம கூட இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் ஒரு டிரைவர் சீட்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம காரை ஓட்டும் போது மினிமமா நம்ம காருக்குள்ள என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு பின்னாடி என்ன இன்ஜினியரிங் இருக்கு, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ, இப்போ ஒரு டூ வீலர் நீங்க ஓட்டுறீங்க, அதுல வந்து கியர் வெஹிக்கிள் நீங்க ஓட்டுறீங்க இல்லையா? ரைட். ஸோ ஹோப் நீங்களும் வந்து கியர் வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்களா இருக்கலாம். இப்போ இந்த கியர் சிஸ்டமை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மேனுவல் கார் ஓட்ட பழகிட்டு ஆட்டோமேட்டிக் ஓட்டும் போதுதான் அது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு கான்பிடென்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம ஒரு பசங்களா நமக்கு தெரியும், கார் ஓட்டுற பழகிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல நிறைய தடவை கார் ஓட்டியிருப்போம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆனது என்னதுன்னா அப்படி அந்த கியர் போடுறதுதான் இல்லையா? நம்ம படத்துல பார்த்ததா இருக்கலாம், இல்ல நம்ம பஸ்ல போகும்போது பார்த்தோம்னா அந்த டிரைவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்ப அவர் பண்றதை ரசிக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த கியர் போடுறது. நிறைய மூவிஸ்ல கூட நம்ம பார்க்கறப்ப அந்த கியர் போட்டவங்க அதுக்காக தான் கேமராவே பாத்தீங்கன்னா லோயர் ஆங்கிள் போட்டு இந்த கியர் போடுறதே பயங்கரமா எடுத்திருப்பாங்க. அந்த கியர் போடுறதுலயே பஸ்ல நிறைய டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்டைல்ல போடுவாங்க. அதுவே பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த மேனுவல் அப்படிங்கிறது ஒரு கிரேஸ் தான். ஓகே, பட் அதை கார் ஓட்ட பழகும் போது கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் அந்த மேனுவல் கியர் போட்டு நம்ம காரை மூவ் பண்றது தான். அதுலதான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி என்ன இன்ஜினியரிங் இருக்குங்கிறத முதல்ல நம்ம பாத்துக்கணும். இப்போ நீங்களுமே வந்து இன்கேஸ் ஒரு கியர் வெஹிக்கிள் டூ வீலர் நீங்க ஓட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓட்டிருக்கும் போது ஏன் அந்த டூ வீலரை ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க மூவ் பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் அந்த கியர் ஃபோர்த் கியரை போட்டு அந்த பைக்கை மூவ் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் கியர் ஆக்சுவலி என்ன ரீசன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்துருந்துட்டு இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனை வந்துருந்துட்டு அந்த இன்ஜினுக்கு நம்ம ப்ராசஸிங் கொடுக்குறப்போ நம்ம வந்து இனிஷியலாக ஃபோர்த் கியர் செட்டப்ஸில் நம்ம வந்துருந்துட்டு அது ஆல்ரெடி அது வந்து ஃபோர்த் கியருங்கிறது ஒரு டாப் ஸ்பீட்க்கு கொடுத்துருக்காங்க வெஹிக்கலில் டூ வீலரில். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து மூவ் பண்ணுறதுங்கிறது அது ஸ்பீடை லிமிட்டட் பண்ணி ஸோ நம்ம ஹை ஸ்பீடை ரைஸ் பண்ற மாதிரி வெஹிக்கிள் அப்பதான் மூவ் ஆகும் மாதிரி. இது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை பேசணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் பாக்குறவங்களுக்கும். இப்ப நம்ம சைக்கிள் எடுத்துக்கலாம். ப்ராப்ளி நீங்க சைக்கிள் ஓட்டிருப்பீங்கல்ல. சோ நீங்க பாக்குற நீங்களும் கண்டிப்பா சைக்கிள் வந்து ஓட்டிருப்பீங்க. அப்போ ஒரு சைக்கிள் நின்றுட்டு இருக்கிற சைக்கிளை ஃபர்ஸ்டா அந்த சைக்கிளை கொஞ்சம் தூரம் மூவ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கற ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுவும் பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க ஒரு அதிகமா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்க்னு சொல்லுவோம். பட் நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா இந்த டார்க் நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லலாம். பட் ஜென்ரலா ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதை நீங்க டார்க்கும் கூட எடுக்கலாம். அப்போ நீங்க அழுத்தும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வெஹிக்கிளை மூவ் பண்றதுக்கு அதிகமா நீங்க எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட். அந்த அதிகமா டார்க் அது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கியர்ல தான் கிடைக்கும். ஓகே, அதாவது லோயர் கியர்ல தான் அதிக டார்க் கிடைக்கும், பட் அதிகமா ஸ்பீடு கிடைக்காது. இப்ப நீங்க சைக்கிளே ஓட்டுறீங்க, நீங்க ஒரு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது உங்களால டக்குன்னு ஸ்பீடா போக முடியும். மினிமலா நம்ம மூவ் பண்றோம். அதுதான் வந்து கியர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, கியர் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கியர் ரேஷியோங்கிறது எப்படின்னா, இப்ப சைக்கிள்ல நிறைய அந்த கியர் வச்ச சைக்கிள்லாம் இருக்கு பாத்திருக்கீங்களா? அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க சுத்துற ஒரு வீல் வந்து ப்ராபப்ளி ஒரு பிக்ஸ்டா இருக்கும். ஆனா பின்னாடி கனெக்ட் ஆயிருக்கிற வீல் வந்து மல்டிபிள் சைசஸ்ல அந்த கியர் இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது ஒரு கியர்ல வச்சு ஓட்டுவீங்க, போக 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 அந்த கியரை மாத்துவீங்க. ஸோ அந்த மாத்துறதுக்கு பேர் தான் வந்து கியர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க அந்த சைக்கிள் செயினே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அமுக்குற அந்த போர்ஷன் வந்து பெருசா இருக்கும், பின்னாடி கனெக்ட் ஆயிருக்கிற போர்ஷன் வந்து குட்டியா இருக்கும். அப்ப நீங்க அழுத்துறது ஒரு பெரிய வீல் சுத்துது, அதுல கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு சின்ன வீல் அதான் கியர்னு சொல்லுவோம். அது வந்து இது ஒரு சுத்துச்சுன்னா இது ஒரு 5 சுத்து சுத்தும். ஓகே, நீங்க ஒரு தடவை அந்த உங்களோட ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வீல் வந்து 5 தடவை வந்து சுத்தும்.
நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், மேபி 10 தடவை கூட சுத்தலாம். அதுதான் மல்டிப்ளிகேஷன். ஓகே, நம்ம கொடுக்குற ஒரு எனர்ஜி மல்டிப்ளை பண்ணி ஒரு ஒர்க் வந்து அது பண்ணுது. அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னா அந்த கியரோட சைஸை வச்சுதான். ஒரு பெரிய கியரை நீங்க எனர்ஜி கொடுத்து குட்டி கியரை நீங்க சுத்த வச்சீங்க அப்படின்னா இதுல ப்ரொடியூஸ் ஆகுறது இது அதிகமான டைம் வந்து சுத்தம், அப்ப ஸ்பீடு அதிகமா இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டா நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சுத்துற கியர் குட்டியாவும் நீங்க டெலிவரி பண்ற அந்த கியர் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நீங்க 5 சுத்து சுத்தினாதான் அது ஒரு சுத்தே சுத்தும். ஆனா அங்க அதிகமா டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வீல் வந்து அதிகமான லோட வந்து கேரி பண்ணும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல அப்படிதான் நடக்கும். ஓகே, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கியர்ல உங்களுக்கு அதிகமா டார்க் கிடைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் ஒரு கியர் வெஹிக்கிள நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க கிளச்சை வந்து எப்படி விடுவீங்க? நீங்க 2 வீலர் பழகும் போதே ஒரு ஸ்ட்ரக் ஆயிருப்போம். என்னன்னா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கியரை விடும் போது ஆஃப் ஆயிரும். கிளட்சை நம்ம விடுற அந்த லெவல் நமக்கு தெரியல, ஸ்லோவா அந்த கிளட்சை விடணும். ஏன் அப்படி ஸ்லோவா விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க இன்ஜினை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிரைவர் கியர் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, டிரைவர் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா இது வந்து ஒரு மிஷின் தான். முன்னாடி ஒரு இன்ஜின் ஒண்ணு இருக்கு. நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண உடனே இப்ப வந்து நியூட்ரல்ல தான் நமக்கு இருக்கு. நியூட்ரல்ல அப்படின்னா வீலும் இன்ஜினும் ஸ்பிளிட் ஆயிரும். ஓகே, அந்த இன்ஜின்ல இருந்து பவர் எதுவுமே வந்து வீலுக்கு போகாது. ஓகே, அதனாலதான் கார் மூவே ஆகல. ஓகே, எப்போ வீலுக்கு இங்க இன்ஜின்ல இருக்கிற பவர் வீலுக்கு போகுதோ அப்பதான் கார் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ரைட். அப்போ ஒரு இப்படி ரெண்டுமே கனெக்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து நியூட்ரல்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ஜின் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்ப கூட நம்ம காரை வந்து நிப்பாட்டி ஏசி போட்டு தான் உட்காந்துருக்கோம், அந்த இன்ஜின் ஓடிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? அப்ப அந்த இன்ஜின் அது வேலையை பார்த்துட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கும். இன்ஜின் வந்து உள்ள என்ன நடக்கும் கேட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து பிஸ்டன் ஒண்ணு இருக்கும். நீங்க ஃபியூல உள்ள அனுப்பி அதை ஸ்பார்க் பண்ணும்போது அங்க லிட்டரலா ஒரு ஃபயரிங் நடக்குது. ஃபயரிங்கிறது அந்த இடத்துல ஒரு தீப்பிடிச்சு எரியுது உள்ள. ஓகே, அந்த தீப்பிடிச்சு எரியும் போது உள்ள அதிகமா ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும் போது தான் அந்த பிஸ்டன் வந்து கீழே தள்ளும். இது மாதிரி ஒரு 3 சிலிண்டரோ ஒரு 4 சிலிண்டரோ இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ உள்ள தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் போதுதான் அது கீழே தள்ளும் போது அது அப்படியே என்ன பண்றோம்னா கீழே கனெக்டிங் ராட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவோம். ஒரு ராடை வந்து அது கண்டினியூஸா அப்படி சுத்த வைக்குது. அப்ப அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த கிராங்க் ஷாஃப்ட ஒரு ஃபுல் ரொட்டேஷனா வேகமா சுத்த வைக்குது. அதுதான் அந்த மிஷினோட ஒர்க். ஓகே, இப்பயுமே அது சுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அப்ப அது சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு பிரைமரி கியர், அதாவது டிரைவர் கியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த கியர் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. சுத்திக்கிட்டு ஃபயரிங் அதுல நடந்துட்டு இருக்கு. அது உள்ள இன்ஜினுக்குள்ள, ஓகே, அந்த சிலிண்டருக்குள்ள அந்த ஃபயரிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, அதனாலதான் இன்ஜின் நீங்க போய் தொட்டு பாத்தீங்கன்னா சூடா இருக்கு அப்படின்னா உள்ள வந்து கம்பஷன் இன்ஜின் நம்ம சொல்றோம், ஐசி இன்ஜின் சொல்லுவோம். இது ஐசி இன்ஜின் என்னன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இப்போ வர்ற இவி அப்படிங்கிறது அது எலக்ட்ரிசிட்டியில ஓடுறது. அப்ப இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினாவே உள்ள கம்பஷன் அப்படின்னா உள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு எரிபொருளை எரிக்கும் போது தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுலதான் காரையே நம்ம ஓட்டுறோம். சரிங்களா? ஓகே, அப்போ அந்த டிரைவர் வீல் வந்து சுத்தும் போது இன்னொரு ஐடியலா இருக்கிற வீல், இந்த வீல் அதாவது காரோட வீலுன்னு நினைச்சுக்கோங்க, அதுல கனெக்ட் ஆயிருக்கிற 2 வீலையும் நம்ம போய் இப்படி ஜாயின் பண்ணோம்னா சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வீல்ல போய் இப்படி வச்சோம்னா என்ன ஆகும்? கியருங்கிறது பல் சக்கரம், அப்போ நிறைய பல்லா இருக்கும். இப்படி மோதுறீங்க அப்படின்னா அது கரெக்டா போய் என்கேஜ் ஆனாதான் டக்குன்னு வீல் பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ அது போய் என்கேஜ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது இந்த ரொட்டேட் ஆயிட்டு இருக்குல்ல இந்த டிரைவர் வீல், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்த விடாம கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்புறமா தான் என்கேஜ் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த கிளச்சுங்கிற விஷயம் வந்து அதுக்காக தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இது சுத்திட்டே இருக்குது, இங்க வந்து ஒரு கியர்ல இருக்கு, அடுத்த கியர் போடணும் அப்படின்னா இது ரெண்டையும் பிரிச்சுட்டு அடுத்த கியரை மாத்தி இப்படி என்கேஜ் பண்ணணும். புரியுதா? அப்படி சுத்திட்டு இருக்கும் போதே நம்மளால என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா கிர் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். என்னன்னா அந்த டீத் வந்து ஸ்லிப் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா உள்ள அது உடையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆமா, சோ அதனாலதான் என்ன பண்றோம், கிளச்சை வந்து நல்லா அமுக்கிட்டு கியர் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நீங்க ஏன் குயிக்கா விட்டீங்க அப்படின்னா அது போய் டக்குன்னு போய் முட்டி நின்றுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு எபிசோட நான் பண்ணிருக்கேன், உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். அதுல நான் வந்து ஒரு டாய் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பேசிக்கா என்ன அப்படின்னா இந்த கியர் சுத்திட்டே இருக்கு, இதை போய் நம்ம என்கேஜ் பண்றோம், இதை குயிக்கா போய் இப்படி என்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது போய் ஓவர்லோட் ஆகி முட்டி அப்படியே நிக்க வச்சிருது 2 கியரையும்.
ஓகே, அப்போ ஸ்லோவா அதை போய் நீங்க என்கேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அந்த ஸ்ட்ரக் ஆகி வண்டி அப்படி நிக்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் கியர்ல கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்லோவா தான் நம்ம வந்து அந்த கியரை போய் நம்ம என்கேஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கியர்ல கிளச்சை ஸ்லோவா விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பழகுறதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, டூ வீலருக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி அது மாதிரியே தான். பட் டூ வீலரை விட கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து காருக்கு நமக்கு எடுத்துக்கிடும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த கியர் சிஸ்டம். ஒரு கார்ல 5 இருக்கலாம், ஒரு கார்ல 6 இருக்கலாம். ஆட்டோமேட்டிக் கியர்னு எடுத்துட்டா கூட அதுலயும் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்கும், 5 கியர்ஸ் 6 கியர்ஸ் அப்படின்னு. அப்ப கிளட்ச் தான் நீங்க அமுக்க தேவையில்லை. அந்த கிளட்சை வந்து என்ன பண்ணும்னா உள்ள இருக்கிற சிஸ்டமே வந்து உங்களுக்கு அமுக்கி இந்த ஒர்க்கை வந்து அது பார்க்கும். ஓகே, அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். அப்போ அந்த கியர் சிஸ்டத்தை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நீங்க காரை ஓட்டும் போது அதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஈஸியா காரை ஓட்ட முடியும். சரியா? ரைட். ஸோ அடுத்தது நம்ம கார்ல வந்து 3 பெடல் ரொம்ப இம்பார்ட்டன்டான பெடல், ஏபிசின்னு சொல்லுவோம். ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளட்ச் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. இப்போ நீங்களும் கீழே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் நான் கேமரா கையில் எடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம கீழே நீங்க பாக்குறீங்க, உங்களோட ரைட் லெக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ். ஸோ அது வந்து ஆக்சிலரேட்டர். ஓகே, ஸோ உங்களோட ரைட் லெக் வந்து ஏக்கும் பிக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது ஆக்சிலரேட்டருக்கும் பிரேக்குக்கும் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அதுல வந்து ஒரு பிவட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அந்த காலை வந்து நீங்க என்ன பண்ணணும், கீழே ஃப்ளோர்ல ஊனிக்கணும். சரியா? ஏர்ல வச்சுக்கிட்டு அதை வைக்க கூடாது. அந்த டோ இருக்குல்ல, காலோட அந்த குதிங்கால்னு சொல்லுவோம்ல, இந்த இடம், அந்த இடத்த தரையில ஊனிக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த லீவர் மேல இப்படி காலை வச்சிடணும். ஓகே, இப்போ நீங்க பிரேக் அமுக்கணும் அப்படின்னா அதே இடத்துல வச்சுட்டு காலை மட்டும் அப்படி திருப்பி அப்படி பிரேக் அமுக்கணும். ஓகே ஓகே, அப்ப அந்த நீங்க லேண்ட் பண்ணி இருக்கிற அந்த கால் வந்து கரெக்டா ஆக்சிலேட்டருக்கு நேரா இருக்கணும். நான் சொல்ற புரியுதா? இப்ப நம்ம வந்து ஆக்சிலேட்டர் இப்படி வைக்கிறோம், இதுக்கு நேரா கீழே இருக்கிற குதிங்கால வந்து நீங்க கீழே லேண்ட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டு பிரேக் வந்து இப்படி சாச்சி இப்படி அப்ளை பண்ணணும், இப்படி அமுக்கணும், இப்படி பண்ணணும். சோ அந்த மாதிரி தான் நீங்க எஸ் கரெக்ட், அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, இன்னொன்னு சி பெடல், அதுதான் வந்து கிளட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து இடது காலில் மட்டும்தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் லெக் வந்து ஏக்கும் பிக்கும் மட்டும்தான், லெஃப்ட் லெக் வந்து ஒன்லி ஃபார் சி. இடது காலை வந்து பிரேக்குக்கு எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா சைக்கலாஜிக்கலா அந்த லெஃப்ட் லெக் வந்து அவ்வளவு குயிக்கா உங்களால அதை யூஸ் பண்ண முடியாது. அதாவது உங்களோட சிஸ்டம் படியே அப்படிதான், நம்மளோட சிஸ்டமே அப்படிதான். நம்ம வந்து டக்குன்னு இடது கால எடுத்து போய் பிரேக் அமுக்கணுங்கிறதுக்கு நம்மளோட மைண்ட் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, இன்னொன்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, இடது கால வச்சு அமுக்கணுமா வலது கால வச்சு அமுக்கணுமான்னு நீங்க திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிடும். ஓகே, அப்ப என்ன பண்ணணும்னா எப்போ நீங்க பிரேக் அப்ளை பண்ண தேவை இருக்கும்னா ஆக்சிலேட்டர் கொடுக்காத போது தான் பிரேக் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டையுமே சேர்த்து கொடுக்க வேண்டிய ரெக்யர்மெண்டே கிடையாது. ஏவையும் பியையும் சேர்த்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற ரெக்யர்மெண்டே கிடையாது. அப்போ ஏல இருக்கிற காலத்துக்கு பில யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அது வந்து நம்மளோட ஈஸி மூவிங்கா இருக்கும், கன்ஃபியூஷன்ஸும் அங்க தவிர்க்கப்படும். கரெக்டா? ஓகே, சோ அடுத்தது சி அமுக்கி ஒரு சில நேரங்கள்ல நம்ம பி அமுக்க வேண்டியிருக்கும். கார் டிரைவிங்ல நம்மகிட்ட இருக்கிற 2 காலு 2 கை 4மே எப்பவுமே பிஸியா இருக்கும். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா சம்டைம் வந்து கியரை மாத்தும் போது ஒன்லி நீங்க உங்களோட லெஃப்ட் லெக் மட்டும் நீங்க அமுக்க வேண்டியிருக்கும். அங்க நீங்க காலை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து கீழே தரையில வச்சிடணும். ஓகே, சம்டைம் என்ன இருக்கும்னா இப்ப நீங்க கிளட்சை அமுக்கி பிரேக்கை கூட அமுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். நம்ம அதை டிரைவ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் அடுத்த எபிசோட்ஸ்ல. ஓகே, இதுதான் இந்த 3 லீவர், அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஓகே, ரைட். அடுத்தது நம்ம காருக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே உங்களோட சீட்டிங் பொசிஷனை நீங்க எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம காருக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே நம்மளோட டிரைவிங் கம்ஃபர்ட்டே வந்து அந்த சீட்டு தான் வந்து நமக்கு கொடுக்குது. அப்ப நீங்க எந்த பொசிஷன்ல வச்சு நீங்க காரை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு சில தம் ரூல் வந்து இருக்கு. அதை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க, இந்த சீட்டை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கையை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க, நல்லா ஸ்ட்ரைட்டா இப்படி அப்படி நீட்டி ஸ்டேரிங் மேல உட்கார வச்சிங்க 2 கையுமே.
அப்படி உட்கார வச்சீங்கன்னா இந்த ரிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிஸ்ட் வந்து கரெக்டா இந்த வீலோட டாப்ல வந்து டச் ஆகணும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கரெக்டான ஒரு சீட்டிங் பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்ப சம்டைம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த சீட்டை நீங்க பின்னாடி தள்ளுங்க, கையை கீழே விடுங்க, ஒரு லீவர் இருக்கும், அதான் எஸ். இப்ப நீங்க கையை நீட்டுங்க, நல்லா சாஞ்சி உட்காந்துக்கிட்டு எஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் வந்து இங்க இருக்கு, ஆனா ஸ்டேரிங் வந்து வீல் வந்து இங்க இருக்கு. இப்படி ஒரு சில பேர் உட்காந்து காரை ஓட்டுவாங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ரிஸ்க் வந்து இருக்கு. என்னன்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு பிரேக் நீங்க எமர்ஜென்சியா அடிக்கிறீங்க, இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல போய் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இந்த கையை இங்க போய் இப்படி லோட் ஆயிருக்கும் போது சடனா இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இங்க உங்க கை வந்து டேமேஜ் ஆயிரும். இன்னொன்னு, இந்த வீலை ரொட்டேட் பண்ற, ஸ்டேரிங் வீலை ரொட்டேட் பண்ற கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் போது கிடைக்காது. இப்ப நீங்க கரெக்டான பொசிஷன் வைங்க. சோ நல்லா சாஞ்சி உட்காரும் போது இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம். முன்னாடி வாங்க. ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சீட்டிங் பொசிஷனை கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினும் வராது, டிரைவிங் கம்ஃபர்ட்டும் வந்து நல்லா இருக்கும். கம்ஃபர்ட் பொசிஷன் இதுவா தான் இருக்கும். தூரத்துல இருந்து நம்ம பண்றப்போ கரெக்ட் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ். எஸ். இப்போ இது எப்படி நம்ம ஸ்டேரிங்கை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கு இப்போ இல்லையா, ஒரு கிளாக்கா வந்து இதை அசியூம் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து 10th பொசிஷன்ல இருக்கணும். இப்போ இது வந்து 9 இல்லையா, நீங்க கிளாக்ல இந்த இடம் 9 தான் இல்லையா, இப்போ இது வந்து 10th பொசிஷன்ல இப்படி பிடிக்கணும். இதை வந்து செகண்ட் பொசிஷன், இது வந்து நம்பர் 3 கிளாக்ல, இதை நம்பர் 2ல பிடிக்கணும். ஓகே, அப்போ லெஃப்ட் வந்து நம்பர் 10லயும் அது வந்து நம்பர் 2லயும் இருக்கும். இதான் 10 and 2 பொசிஷன் சொல்லுவோம். ஸோ எப்பயுமே வந்து இந்த பொசிஷன்ல தான் நீங்க ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணி நீங்க வண்டியை ஓட்டணும். சரியா, இது ஒரு பேசிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட். அடுத்தது நீங்க செட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த IRVM, அதுக்கப்புறம் இந்த ORVM, அதே மாதிரி 2 பக்கமே வந்து உங்களுக்கு ORVM இருக்கும். ஓகே, இதையும் நம்ம கரெக்டான ஒரு பொசிஷன்ல வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகே, அதை எப்படி வச்சுக்கணுங்கிறத நான் ஒரு தனி எபிசோடாவே உங்களுக்கு நான் சொல்றேன். அதோட உங்களுக்குமே வந்து அந்த வீடியோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா அதை எப்படி நீங்க கரெக்டா செட் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இதுதான் நம்ம காருக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து எதுக்காக இருக்கு, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கியர் வந்து எப்படி மூவ் பண்ணணும், கிளச்சை எப்படி அமுக்கி எப்படி கியர் போடணும் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.